بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه الله وأصحابه الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எவ்வளவு இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாமிலே இறைவனும் உத்தம தூதர் சன்மார்க்க தூதர் மக்களுக்கு முக்கரமாகவே உதித்து மதீனத்துல் முனவ்வராவை மறைந்து இவருக்கெல்லாம் எங்களுக்கும் எப்பொழுதும் தலைவராக இருக்கக்கூடிய உயிரிலும் மேலான கண்மணியான முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவரின் கிரார்கள் தோழர்கள் தஆபீன்கள் தபத்தாபீன்கள் அன்னவர்களை இறுதி நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீது ஸலாத்தும் கருணையும் ஸலாமிலே இறைவனும் எப்பொழுதும் உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். புன்னகை பூத்து குலுங்கும் நிலை இல்லத்திலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த விடயங்களை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறு, எந்தெந்த விடயங்களை செய்ய வேண்டாம் இந்த விடயங்களை செய்வதன் மூலமாக கடுமையான தண்டனைகளுக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்களோ அந்த விடயங்களை ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்காமல் இருக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை முன்வைத்து ஒரு உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் எல்லாம் ஒரு சிறப்பான மாதத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகள் நாட திட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. நோயில்லாத வாழ்க்கை தருவானாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தந்தர் புரிவானாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக அழகான பிரார்த்தனைகளை துஆக்களை எங்களுக்கு அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விசேஷமான சில துஆக்கள், முக்கியமாக மனிதனுக்கு தேவையான விசேஷமான பிரார்த்தனைகளை துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லகனா ரமலான். யா அல்லாஹ், என்னுடைய மாதமான இந்த ரஜபு மாதத்திலேயும் அதற்கடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் விசேஷமாக ரஜபு ஷஅபான் மாதத்தை பரக்கத் செய்வாயாக என்று குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகிய ஒரு பிரார்த்தனையை, ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் யா அல்லாஹ், இந்த மாதத்தை அடையக்கூடிய எட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று கேட்டது கிடையாது. மாறாக உம்மத்துக்குரிய மாதம் என்று வர்ணிக்கக்கூடிய ரமலான் மாதத்தை அடைந்து நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்களுடன் தொடராக வரக்கூடிய இந்த ரமலானையும் சேர்த்து அந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள் என்று சொன்னால், மனிதன் ஜெயம் பெறுவதற்கு, வெற்றி அடைவதற்கு ரமலான் மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொக்கிஷமாக தந்திருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் அந்த மாதம் பூராக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை ஆர்வம் ஊட்டினது மாத்திரமல்லாமல் அந்த மாதத்திலே எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி நல்ல முறையில் உடல் ஆஃபியத்தை தந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அந்த பிரார்த்தனையை சேர்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மாதம் பூராக சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை இந்த துனியாவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், கபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும், மனுஷனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்படுகிறதோ அத்துணை விடயங்களுக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விடயம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத். அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அழகான முறையில் கணிக்க முடியாது. கபருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடையாது. நாளை மனுஷனில் கூட அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாமல் அந்த மனிதனுக்கு வெற்றி கிடையாது என்பதை குர்ஆன் ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் பரக்கத்துடைய விடயத்தில் சில ஊருக்கு, சில நாடுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். சில இரவுகளுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு பிரார்த்தனை
செய்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ விடயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பறக்கத்து வேண்டும். அது முக்கியமானது, அவசியமானது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அழகிய அந்த பறக்கத்துடைய துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த அல்லாஹ்வுடைய பறக்கத் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடையாது. ஒரு காலம் அல்லாஹ்வுடைய பறக்கத்து நிறைந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நூற்றாண்டுகளில் என்னுடைய நூற்றாண்டு, நான் வாழக்கூடிய நூற்றாண்டு சிறந்தது. அதற்கடுத்த நூற்றாண்டு என்னுடைய சஹாபாக்கள் வாழக்கூடிய நூற்றாண்டு சிறந்தது. அதற்கடுத்தது தாபீன்கள் நல்லடியார்கள் வாழக்கூடிய அந்த நூற்றாண்டு சிறந்தது என்று 3 நூற்றாண்டுகளை குறிப்பிட்டு சிறப்பான நூற்றாண்டு என்று சொல்லித் தந்தார்கள். அருமையானவர்களே, இந்த நூற்றாண்டுகள் எல்லாம் தாண்டி ஒவ்வொரு வருடம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். போன வருடத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வருடத்தை விட போன வருடம் எங்களுக்கு சிறப்பானதாக இருந்திருக்கும். இந்த வருடம் வார வருடத்தை விட சிறப்பானதாக இருக்கும். நாட்கள் அதிகமாக வேகமாக செல்கிறது, நேரங்கள் காலங்கள் வேகமாக செல்கிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவது கிடையாது. எப்படி வேகமாக நாட்கள் காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது, எப்படி காலங்கள் செல்கிறதோ வருடம் முடிய முடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் மனித சமுதாயத்துக்கு குறைவானதாக குறைந்து கொண்டு செல்கிறது என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சில காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய உம்முமா வாப்புமா போன்ற அவர்களுடைய காலங்களில் அவர்களுடன் பிறந்தவர்களை கேட்டால் 10 புறவிமார்கள் சகோதரர்கள் இருப்பார்கள், 12 பேர்கள் இருப்பார்கள். ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைகள் 12, 15, 10 என்று அதிகமாக இருப்பார்கள். அல்லாஹ் பிள்ளைகளுடைய விடயத்திலே பரக்கத் செய்திருந்தான். ஆனால் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் மிச்சம் மிஞ்சினா 3 கண்கள் செல்வது கிடையாது. பரக்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டார். சில காலங்களில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஒரே வீட்டில் ஒரே அடுப்பு பத்தும் எரியும். அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவார்கள், சாணிலே சேர்ந்து சாப்பிடுவார்கள், சுன்னத்தான முறையை பின்பற்றி வாழ்ந்தார்கள். விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒற்றுமை குடும்பத்தில் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தது. குடும்பம் செழிப்பான முறையிலே அழகான முறையிலே வாழ்ந்தது. அந்த கூட்டு குடும்பங்கள் பரக்கத்தான முறையிலே வாழ்ந்தார்கள். இன்று பார்த்தால் சகோதரர்கள் தாயை தகப்பனை யார் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட சிந்திக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் திருமணமானதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் கூலிக்கோ அல்லது சொந்தமாகவோ வீடு வாசல்களை வாங்கி சென்று விடுவார்கள். ஆனால் தாய் தகப்பனை யார் வைத்துக் கொள்வது என்று கூட சிந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டார். அன்றைய காலங்களில் ஒரு மனிதன் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டி 15 பேர் 20 பேர் இருந்தாலும் ஒருவர் சம்பாதித்தால் அனைவரும் சாப்பிடுவார்கள், அனைவரும் ஆடைகள் அணிவார்கள், அனைவருடைய தேவைகளையும் அந்த ஒருவரால் பூர்த்தி செய்யக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். இன்று பார்த்தால் ஒரு குடும்பத்தில் ஒருவர் அல்ல 2 பேர் 3 பேர் சம்பாதித்தாலும் அவர்களுடைய செலவுக்கு போடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. செலவுகளை பார்க்க முடியாத ஒரு நிலை. காரணம் அல்லாஹ் அவர்களுடைய விடயங்களில் பரக்கத்தை எடுத்து விட்டார். இப்படி ஏராளமான விடயங்களை பார்க்கலாம். பரக்கத் என்பது அல்லாஹ் அனைத்தையும் வைத்திருக்கிறார். மிருகங்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், ஜின்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய படைப்பு காலம் நேரம் அத்துணையிலும் பரக்கத் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடலில் ஆஃபியத்து ஆரோக்கியம் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய விடயங்கள் எல்லாம் சரியான முறையில் அமையும். இன்று கேள்விப்படாத நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றைய காலங்களில் கை மருந்து செய்வார்கள். வயதானவர்கள் எந்த ஒரு நோய் வந்தாலும் கை மருந்தின் மூலமாக அவர்கள் வெற்றி அடைவார்கள். இன்று எத்தனை வைத்தியர்களை போய் சந்தித்தாலும் அவருடைய நோய்களுக்கு நிவாரணை இல்லாத ஒரு நிலைக்கு சில நோய்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மனிதனுடைய உடம்பில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை, அந்த ஆஃபியத்தில் பரக்கத்தை எடுத்து விட்டார். சில காலங்களில் அந்த மனிதர்கள் வாழ்வார்கள். வயதானவர்களாக இருந்தாலும் இளம் வயதை போன்ற எல்லா வேலைகளையும் செய்வார்கள். இன்று இளம் வயது என்று பார்த்தால் அவருக்கு சில வேலைகளை செய்ய முடியாது. எத்தனையோ விதமான நோய், எத்தனையோ இடங்களில் வருத்தம்
என்று சொல்வார்கள். அல்லாஹ் அவர்கள் ஆபியத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தை எடுத்து விட்டான். இப்படி ஏராளமான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. வீடு வாசல்களை எடுத்துக்கொண்டால் அன்றைய காலங்களில் திகிர் வேண்டுமா, இஸ்திக்பார் வேண்டுமா, குர்ஆன் திலாவத்துகள் வேண்டுமா, அந்த வீடை எடுத்துக்கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தானமாக நீங்கள் ஆக்க வேண்டாம், நல்ல அமல்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்களே. நல்ல அமல்கள், தஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் சொன்னார்களே. அது மாத்திரமல்லாமல் ஆண்களுக்கு பள்ளிவாசலில் தொழுவது சிறந்தது, சுன்னத்தை வீட்டில் தொழுவது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த வீட்டுடைய அமைப்பு சரியான முறையிலே அமைய வேண்டும் என்பதற்காக சொன்னார்களே. அருமையானவர்களே, இன்று வீடு வாசலில் இப்படியாப்பட்ட முசீபத்துகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கு போய்விட்டு விட்டது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை வீடுகளில் தொழுகை இருக்கிறது, எத்தனை வீட்டில் தொழாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரியவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், எனக்கு சரியான முசீபத்தாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையை கையாளுங்கள், தொழுது வாருங்கள், தொழுகையை விட்டு விட வேண்டாம் என்கிறார்கள். தொழுகிறார்கள், எத்தனையோ நாளா தொழுகிறார்கள், சுன்னத்துகளை தொழுகிறார்கள். ஆனால் அவருடைய பிரச்சனை அப்படியே இருக்கிறது. சில நாட்களுக்கு பின்னால் அவரிடம் போய் சொல்கிறார்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நான் தொழுவேன், ஆனால் என்னுடைய பிரச்சனை நீங்கவில்லை, அப்படியே இருக்கிறது என்று சொன்ன போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டு வாசலுக்கு ஒரு கேட்டினை போடுங்கள், உங்களுடைய வீட்டு ஜன்னலுக்கு வாசலுக்கு ஒரு மறைப்பை, ஒரு கேட்டினை போடுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய வீட்டை தாண்டி செல்லக்கூடியவர்கள், தொழாதவர்கள் செல்கிறார்கள், அவர்களுடைய பார்வை உங்களுடைய வீட்டிலே படுகிறது, அதனால் அல்லாஹ் அந்த பரக்கத்தை எடுத்து விடுகிறார் என்று சொல்கிறார்கள். அவையானவர்களே, தொழாத மனிதனுடைய பார்வை பிறர் வீட்டில் பட்டாலும் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ரஹ்மத்துகள், பரக்கத்துகள் எடுக்கப்படும் என்று சொன்னால், வீட்டுக்குள்ளே தொழுகையில்லை என்று சொன்னால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியாப்பட்ட செயலின் காரணமாக பரக்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுகிறான். மிருகங்கள், பறவைகள், காலங்கள் எப்படியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் ஒரு மனிதனுக்கு அவசியமானது, கட்டாயம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். எப்படி என்று சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் மிருகங்களை படைத்திருக்கிறான், ஆனால் ஆடு, மாடு, ஒட்டகம் குட்டி விடுவதாக இருந்தால் 2 அல்லது 3 அல்லது 4 இப்படிதான் குறைவாகத்தான் குட்டியை விடும். ஆனால் நாய், பன்றி போன்ற மிருகங்கள் குட்டி விடுவதாக இருந்தால் அதிகமாக குட்டிகளை விடுகிறது. ஆனால் அந்த மிருகங்களை விட ஆடு, மாடு, ஒட்டகங்களுடைய இனம் பெரிதாக இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த நாய், பன்றி போன்ற மிருகங்களுக்கு பரக்கத் செய்வது கிடையாது. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற மிருகங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அதனுடைய தன்மையை பாருங்கள். சொல்கிறார்கள் அழகான முறையிலே, ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டால் அதிகாலையிலே அது இருந்துவிடும், காலையில் நேரத்துடன் இருந்துவிடும். அதே போன்று மகரிபுடைய நேரம், வந்தி நேரம் வந்தால் அதனுடைய வீட்டை நோக்கி, அதனுடைய கூட்டை நோக்கி சென்றுவிடும். அதிகாலையில் எழுப்பதன் மூலமாக அல்லாஹ் அதற்கு பரக்கத்தை வைத்திருக்கிறான். நாய், பன்றி போன்ற மிருகங்களை எடுத்துக்கொண்டால் காலையிலே உறங்கும், இரவில் தான் அதிக திரியும் என்றார்கள். ஆனால் இரவில் திரிவது, காலையில் உறங்குவது முசீபத்தை கூறும் என்று அழகான ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவையாளர்களே, அல்லாஹ் நாட்களில், காலங்களில், நேரங்களில் பரக்கத்தை வைத்திருக்கிறார். சுபமுடைய வேலை, சுபமுக்கு பின்னால் உறங்குவது முசீபத். சுபமுடைய வேலை, சுபமுக்கு பின்னால் ஒரு மனிதன் அழகான முறையிலே அவனுடைய தொழிலை செய்ய சென்றால் அல்லாஹ் அதில் பரக்கத்தை வைத்திருக்கிறார். சுபமுடைய நேரம் ஒரு முக்கியமான நேரம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆனால் எல்லாமே தலைகீழா மாறி இன்று சுபகில் காலை நேரங்களில் எங்களுடைய பெண்களை எடுத்துக்கொண்டாலும், ஆண்கள் வேலைக்கு சென்றால் பெண்கள் உறக்கம், பிள்ளைகளுடன் அவர்களும் சேர்ந்து உறங்கி விடுவார்கள். பாடசாலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் அனுப்பிவிட்டு தூங்குவார்கள். லுகருடைய நேரம் வரைக்கும் தூக்கம். காரணம், இரவுடைய நேரங்களை கழிப்பார்கள் விழித்த முறையில். தொலைக்காட்சி பார்க்க வேண்டுமா, வீணான பேச்சுகள் பேச வேண்டுமா, இப்படி இரவை கழிப்பார்கள். அவையானவர்களே, இன்று எங்களுடைய முஸ்லிம் இடங்களில் கூட நைட் பஜார் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இன்று புதுக்கடை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய அட்டூழியம் நடக்கிறது. இரவு நேரங்களில் எப்படிப்பட்ட அட்டூழியங்கள், எத்தனை பேர்கள் வருகிறார்கள், எப்படி எல்லாம் ஆடைகள் அணிந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கென்றே சில வாலிபர்கள் சாப்பிடுவதற்கு மாத்திரமல்ல, அதற்கென்றே செல்கிறார்கள் அந்த பெண்களை பார்ப்பதற்காக. அந்த இடத்திலிருந்து பாடல்களை போட வேண்டுமா, பள்ளி வாசல் கிட்ட இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை கிடையாது. ரமலானுடைய காலத்தில் கூட தராவி தொழுகை நடக்கும். இங்கு கூத்து கும்மாளத்திலே இருப்பார்கள். லைட் பஜார், யார் முஸ்லிம் பெண்கள் கூட அந்த நடு சபையில் அந்த பாதையில் இருந்து சாப்பிடக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்க முடியும். அவையாவர்களை அபாயாக்களை போட்டுக்கொண்டு, தலையிலே உபாதைகளை போட்டுக்கொண்டு நின்று கொண்டு எத்தனையோ பெண்கள் குடிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். காரணம் இடம் கிடையாது. அந்த அளவுக்கு துரோகாக இருக்கும். எங்களுடைய முஸ்லிம்களுடைய நிலையை பாருங்கள். இரவு நேரம் உங்களுக்கு ஓய்வு தரக்கூடிய நேரம், ஓய்வு பெறக்கூடிய நேரம். இஸ்லாம் சொல்கிறது, இரவில் நீங்கள் அதிகமாக பேசுவதாக இருந்தால் 3 நபருக்கு தான் பேச முடியும். ஒன்று கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனுக்கு பேச முடியும், அந்த படிப்பு சம்பந்தமாக பேசலாம். கணவன் மனைவிக்கு பேசலாம். இவர்களை தவிர வேற யாருக்கும் பேசுவது அனுமதி கிடையாது. இரவு என்பது ஓய்வு பெறக்கூடிய நேரம். நல்லவன் செய்துவிட்டால் ஓய்வு எடுக்க வேண்டும். அதிகாலையில் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே மனிதன் எழுந்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இப்படியாப்பட்ட அட்டூழியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், அருமையானவர்களே, பள்ளி வாசல்கள் இருப்பது என்ற சிந்தனை கூட இல்லாமல் நைட் பஜார் என்று எங்களுடைய முஸ்லிம்கள் அதிகமாக கலந்து கொள்கிறார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் அவர்களுடைய பரக்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத் ஒரு மனிதனுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு அந்த மனிதனுடைய நடவடிக்கைகள், அவன் எப்படி நடக்கிறானோ அப்படி அவனுக்கு அந்த பரக்கத்தில் குறைவடையும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லித் தருகிறது. இன்று உலகத்தில் சர்வ சாதாரணமான ஒரு விடயம்தான் வட்டி என்ற பெயரால் எத்தனையோ வியாபாரங்கள், எத்தனையோ கொடுக்கல் வாங்கல்கள் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், யம்ஹுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். வயுர்பி ஸதகாத், தான தர்மங்களை அல்லாஹ் தஆலா வளர செய்கிறான். அருமையானவர்களே, இதற்கு இமாம்கள் சொல்கிறார்கள், யம்ஹுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் என்று சொன்னால் யன்குசுஹு, அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அல்லாஹ் குறைக்கிறான். வியாபாரத்தின் பழக்கத்தை குறைக்கிறான், வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை குறைக்கிறான், உடம்பில் நோயை ஏற்படுத்துகிறான், ஆபியத்தை குறைக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை குறைக்கிறான், சந்தோஷத்தை குறைக்கிறான். இந்த வட்டி என்பது கொடூரமாக, கடுமையாக அல்லாஹ்வால் எச்சரிக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை அழகான முறையில் குர்ஆன் சொல்லித் தருகிறது. இமாம்கள் சொல்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் வழக்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். அவருடைய வாழ்க்கையில் வழக்கத்து இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இதெல்லாம் ஒரு மனிதன் வட்டியின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முசீபத் என்பதை அழகான முறையில் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். யுருபி ஸதகாத், தான தர்மங்களை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறார். அந்த யுருபி என்ற வார்த்தைக்கு இமாம்கள் சொல்வார்கள், ஒரு சிறிய பிள்ளை, ஒரு மரத்தை நாங்கள் எப்படி தண்ணீர் ஊற்றி எப்படி வளர்ப்போமோ, ஒரு சிறிய பிள்ளை எப்படி பார்த்து பார்த்து நாங்கள் வளர்ப்போமோ, அப்படி அவனுடைய தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் என்பதாக அந்த யுருபி என்ற வார்த்தைக்கு இமாம்கள் விளக்கம் சொல்வார்கள். இந்த குர்ஆன் ஆயத்துக்கு மேலும் சொல்கின்ற பொழுது, ஒரு யஸீதுஹா, அல்லாஹ் அவனுக்கு அதிகமாக்குகிறான். தான தர்மம் கொடுக்கக்கூடியவருக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதிகமாக்குறான், நிம்மதியை அதிகமாக்குறான், பொருளாதாரத்தை அதிகமாக்குறான், அவன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறான். ஒரு வாய்ப்பு சவாபுஹா, அவனுக்கு கொடுக்கக்கூடிய சவாபுகளை, நன்மைகளை அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுக்கிறான் என்பதாக இமாம்கள் தெளிவான முறையில் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த வட்டியின் மூலமாக மனிதர்களுடைய எல்லா நிலைப்பாடுகளும் அல்லாஹ்வுடைய வழக்கத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வழக்கத்தை எடுத்து விடுவான். வட்டிக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, வட்டி கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, வட்டியை எடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அத்துணை பேர்களுக்கு ஒரே விதமான பாவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அந்த விடயம் எங்களுடைய வழக்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய விடயம் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அந்நியர்களுடைய பண்புகள், அந்நியர்களுடைய கலாச்சாரம், அந்நியர்களுடைய செயல்களை முஸ்லிம்கள் எடுத்து நடந்தால், எடுத்து நடப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் வழக்கத்தை கொடுப்பது கிடையாது, வழக்கத்தை குறைப்பான். வழக்கத்தை கொடுக்காமல்
அல்லாஹ் சோதிப்பான் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, எத்தனை குத்துபா பிரசங்கள், எத்தனை பயான்கள், எத்தனை விடயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. இந்த காதால் கேட்டு இந்த காதால் விடுவதை போன்று எத்தனை பேர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைய புத்தாண்டு, இந்த வருடம் புத்தாண்டை எத்தனை பேர்கள் கொண்டாடினார்கள். போன்களில், வாட்ஸ்அப்களில் பார்க்க முடியாத எத்தனையோ போட்டோக்கள், எத்தனையோ வீடியோக்கள். கோல்பீஸில் எங்களுடைய முஸ்லீம்கள் 185% எங்களுடைய முஸ்லீம்கள் அந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சென்றார்கள். அருமையானவர்களே, 12 மணி வந்து விட்டால் விஷ் பண்ண வேண்டுமா? அது போனினாக இருந்தாலும் கூடாது. இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய பாடம். விஷ் பண்ண வேண்டுமா? அது மாத்திரமல்லாமல் சிலர்கள் கேக் வெட்டி இருக்கிறார்கள். அந்த மணிக்கு 12 மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறார்கள். பட்டாசுகளை கொடுத்து இருக்கிறார்கள். இதெல்லாம் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய செயலாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்கள். எங்களுடைய மார்க்கத்தில் புத்தாண்டு முஹர்ரம் மாதம் தொழுகை, தர்மம், நோன்பு நோட்பதின் மூலமாக அதை கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை கூட நாங்கள் வீணாக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த புத்தாண்டை பிள்ளைகளுடன் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். பிள்ளைகளை அந்த இடத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய பழக்கங்களை பார்த்தால் மோசமானதாக மாறும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. இஸ்லாம் சொல்லாத விடயம், மார்க்கத்தில் அப்பாற்பட்ட விடயம், அந்நியர்களுடைய கலாச்சாரம் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று எத்தனையோ விடயங்கள் அந்நியர்களை பார்த்து பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வாழ்க்கையை பார்த்தால் எப்படியாப்பட்ட வாழ்க்கை, மோசமான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்நியர்களுடைய செயல்கள், அந்நியர்களுடைய விடயங்களை முஸ்லீம்கள் எடுத்து நடக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் வழக்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பிப்ரவரி 14வது நாள் காதலர் தினம் என்று எத்தனையோ பேர்கள் நினைத்து இன்றைய தினத்தில் அப்படியாப்பட்ட கொண்டாட்டங்களை கூட கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் இதை கொண்டாடுவார்கள். அருமையானவர்களே, மார்க்கத்தில் இது இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயம் இது. இப்படியாப்பட்ட ஒரு டேட்டை வைத்து கொண்டாட்டங்களை மார்க்கம் சொன்னது கிடையாது. அப்படியாப்பட்ட விடயங்களில் முசீபத் ஏற்படும் என்பது எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைய காதலர் தினத்தை ஒரு வாலிபர் அவன் காதலிக்கக்கூடிய பெண்ணை கொண்டாடுவதற்காக வேண்டி அழைத்த போது கொண்டாடுவோம், அதை இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று அழைத்த போது அந்த பெண் மறுத்திருக்கிறார். அதற்காக வேண்டி அந்த வாலிபர் தற்கொலை செய்திருக்கிறார். அண்மையில் வந்த விடயம். அங்கேயானவர்களே, இப்படியாப்பட்ட முசீபத்தான விடயங்களை எடுத்துக்கொண்டால் முசீபத்தில் தான் போய் சேரும் என்பதை இஸ்லாம் தெளிவான முறையில் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இதை கொண்டாடக்கூடியவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள் அதிகமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய முஸ்லீம்கள் தான் அதிகமாக முன்னே நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மனிதர்களுடைய பண்பு. இப்படியாப்பட்ட கொண்டாட்டங்களை இஸ்லாம் சொன்னது கிடையாது. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, உங்களுடைய மனைவி ஹலாலான முறையில் திருமணம் முடித்த உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் சந்தோஷமான முறையில் நடங்கள். உங்களுக்கு ஏதாவது வியாபாரத்தில் அதாவது வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகப்பட்டு விட்டதா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கத்தில் நிறைந்திருக்கிறதா, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் பரிசுகளை வாங்கி கொடுங்கள். உங்களுடைய மனைவியை அழைத்து செல்லுங்கள், நாலு இடத்துக்கு அழைத்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி பார்ப்பதற்காக நல்ல முறையான இடங்களுக்கு, ஹலாலான பயணங்கள், நல்ல முறையில் உங்களுடைய மனைவியை அழைத்து செல்லுங்கள். மனைவிக்கு ஆடைகளை வாங்கி கொடுங்கள். அந்த மனைவி ஆசைப்படக்கூடிய விடயங்களை வாங்கி கொடுங்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது. இந்த அளவுக்கு கணவன் மனைவி என்று சொன்னார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாய் வைத்து குடித்த இடத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள். உங்கள் மனைவி ஊட்டி விடக்கூடிய ஒரு சாப்பாட்டு ஒரு குடி அதை தருவோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் செய்ய இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பு. நீங்கள் பரிசு கொடுப்பதோ, மனைவி அழைத்து செல்வதோ, ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ, கிஃப்ட் வாங்கி கொடுப்பதோ இஸ்லாம் தவிர்க்கவில்லை. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற நீங்கள் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை கவனிக்குமாறு இஸ்லாம் சொல்கிறது. ஹலாலான முறையில் திருமணத்துக்கு பின்னால் திருமணம் பேசி வைத்த உடனே போன் பேச வேண்டுமா, கிஃப்ட்களை கொடுக்க வேண்டும், இது இஸ்லாம் சொன்ன பண்பு கிடையாது. திருமணம் பேசித்தான் வைத்திருக்கிறார்கள், திருமணம் ஆகவில்லை. அவர்களுடைய பேசுவது கூட ஹராம். இப்படியாப்பட்ட செயலை செய்ய வேண்டாம். இப்படியாப்பட்ட விடயத்துக்கு உங்கள் நேரங்களை, பணங்களை செலவழிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அருமையானவர்களே, கடுமையான எச்சரிக்கைகள் இஸ்லாத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் வ கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ, எந்த கூட்டத்துடைய கலாச்சாரங்களை, பண்புகளை
அந்த கூட்டத்தை சேர்ந்தவராவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யகூதிகளுடைய பண்பை முஸ்லிம்கள் எடுத்து நடக்கிறார்களா? யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவர். அந்நியர்களுடைய பண்புகளை யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியாப்பட்ட கொடுமையான கொடூரமான விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்று வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பரக்கத் என்பது முக்கியமானது. ஆனால் பரக்கத் இல்லாமல் மனிதனுடைய நிலைகளை எடுத்து பாருங்கள். இன்று எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் அது போதாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பணத்தை மாற்றினால் எப்படி செல்வது கூட என்று தெரியாது. மனிதனுடைய வேலைகள் எல்லாம் தேவைகள் எல்லாம் எஞ்சி இருக்கிறது. ஆனால் அதை செய்யக்கூடிய வசதி மனிதனிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் இப்படியாப்பட்ட விடயங்கள் வாழ்க்கையில் செலவழிக்கக்கூடிய விடயங்களில் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விட்டார் என்பது எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். அதனால் தான் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவாயாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த மாதத்தில் விசேஷமாக பரக்கத் செய்வாயா என்று கேட்டார்கள். அந்த மாதம் சிறப்பான மாதம். அந்த மாதம் எங்களுக்கு பயிற்சிக்குரிய மாதம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடம் வருகிறது செல்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதில்லை என்று சொன்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒவ்வொரு வருடம் வருகிறது, ஒவ்வொரு ரமலானையும் சந்திக்கிறோம். அந்த ரமலான் முழுக்க அல்லாஹ் ரஹ்மத்துக்குரிய மாதமாக, நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். அந்த மாதத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் ஏனைய மாதங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக இன்று வாழ்க்கை எங்களுடைய எத்தனையாப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், கபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும், மனுஷனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த பரக்கத் என்பது முக்கியமானது. அது இருந்தால் தான் நிம்மதியான முறையில் சந்தோஷமான முறையில் வாழ முடியும். ஆகவே நல்ல பண்புகளை, நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து கெட்ட செயல்கள், அந்நியருடைய கலாச்சாரங்கள், பாவமான பண்புகள், செயல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்காமல் சிறப்பான முறையை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த எங்கள் தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், சிறப்பான மாதம், சிறப்பான ஒரு நாள், நேற்று இரவு அல்லாஹ் ஒரு வருடத்துக்குரிய மனிதர்களுடைய எல்லா விதமான ரிஸ்க் வாழ்நாள் அதனுடைய பட்டோலைகள் புதுப்பிக்கக்கூடிய அந்த இரவை நாங்கள் சந்தித்தோம். ரப்பே, எங்களுடைய பட்டோலைகளில் எங்கள் உற்றார் உறவினர்களுடைய, எங்களுக்கு சார்ந்தவர்கள் அனைவருடைய வாழ்நாளை அதிகமாக்கி தந்த அனுப்புவாயாக. யா அல்லாஹ், ரிஸ்கை தந்த அனுப்புவாயாக. எல்லா விதத்திலையும் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல், எவரிடத்திலும் கையேந்தி விடாமல் கண்ணியமான முறையிலே எங்களுக்கு தரக்கூடிய ரிஸ்குகளை ஹலாலான முறையிலே, இலகுவான முறையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், பல முசீபத்துகள், நோய் முன்பலங்கள், கேள்விப்படாத கடுமையான நோய்கள், தருத்திரியங்கள், முசீபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கள் உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், நம்மை சார்ந்தவர்கள், எங்கள் தாய் தாப்பு அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. அந்த முசீபத்தை விட்டு பூர்ணமாக பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் சிறப்பான முறையில் வாழ செய்வாயாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு கண்ணியமான முறையில் வாழ்வை கொடுப்பாயாக. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக. அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் சூழ்ச்சிகளை விட்டு அவர்களை பூர்ணமாக பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மன்னிக்கும் தருவாய். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கலிமாவை முடிந்தவர்களாக, சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்ப்பவர்களாக எங்கள் உற்றார் உறவினுடைய உயிரை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்துடைய ரஹ்மத் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியும் கிடையாது நாயனே. இது இன்மையுடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, சுவர்க்கம் கிடைப்பதாக இருந்தாலும் உன்னுடைய பரக்கத் முக்கியமானது நாயனே. அந்த பரக்கத்தை பூர்ணமாக எங்களுக்கு தந்த அனுப்புவாயாக. இடையை பறித்து விட்டு அந்த பரக்கத்தை எடுப்பதன் மூலமாக எங்களை சோதித்து விடாத ரப்பே, பூர்ணமாக உன்னுடைய பரக்கத்தை தந்த அனுப்புவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா தக்கபல் துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد، فيا عباد الله اتقوا الله عز وجل واتقوا لعلكم ترحمون. والله تعالى يقول مصدق القائلين: فاذا قرات القران فاستعوذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فان مع العسر يسرا ان مع العسر يسرا. صدق الله مولانا علي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم:
من أحيا سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة. وقال صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم. وقال رسول الله صلى الله عليه وسلم تصدقوا فإن صدقة فكاكم من النار. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله بارك الله بارك الله لي ولكم ولجميع المسلمين أجمعين. أقول قولي هذا وأستغفر الله إن الله هو الغفور الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله وتعالى وأشكر على توفيقه وإحسانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى وأطيعوا الله ورسوله لعلكم ترحمون. فقال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك الكونين سيدنا محمد صاحب الشفاعة. اللهم صل وسلم على رسولك الثقلين سيدنا محمد صاحب التاج والمعراج. اللهم الخلفاء الراشدين الأربعة أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله وسيدنا عمر بن الخطاب رضي الله وسيدنا عثمان بن عفان رضي الله وسيدنا علي بن أبي طالب رضي الله والإمامين سيدي الشهيدين سيدي شبان والجنان سيدنا حسن وسيدنا حسين رضي الله تعالى عنهما والزهراء البتول فاطمة بنت رسول رضي الله تعالى عنها والإمامين المطهرين من الناس أم نبينا صلى الله عليه وسلم حمزة والعباس رضي الله تعالى عنهما وعن أزواج طاهرات أمهات المؤمنين وسائر صحابة الأنصار والمهاجرين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين اللهم احفظ الإسلام والمسلمين اللهم احفظ أرواح المسلمين اللهم احفظ بلادنا وبلدان المسلمين من الآفات والمصيبات والمهلكات يا أرحم الراحمين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا